இப்போ மதர் வந்து நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை டெலிவர் ஆனதுக்கப்புறம் அந்த கர்விங் இருக்கும். நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியாமல் சில ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ கொடுக்குற அந்த பிரெஸ்ட் மில்க்னாலையும் குழந்தைக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ நியூ பார்ன் பேபிஸ்க்கு டயப்பர் இல்லாமல் மாமால இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு வருது, அப்படி வர்றதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? பேபி ஆயில் போடலாம். சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் இஸ் அட்வைசபிள். பட் ரொம்ப மசாஜ், டீப் டிஷ்யூ மசாஜ், அந்த நீவி விடுறது அதெல்லாம் வேண்டாம். ரெகுலர் ஜென்டில் மசாஜ் இஸ் அட்வைசபிள். என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஹோம் ரெமெடிசின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இந்த வசம்பு கொடுப்பாங்க, கவுஸ் மில்க் கொடுப்பாங்க. ஆல் தீஸ் ஆர் காசிங் அ லாட் ஆஃப் கட் இஷ்யூஸ். பிறந்த குழந்தைக்கு பல் இருக்குது, மேல் பல் கீழ் பல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது லாச் பண்ணி பால் குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பல் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் பால் குடிக்கும். தென் ஹெல்த் கரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இன்டர்வியூ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்டர்வியூவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. தினேஷ் பாலாஜி, பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் சர்ஜன், பீடியாட்ரிக் யூரினாலஜிஸ்ட் ஃப்ரம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். ஸோ இவர்கிட்ட பிறந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், எப்படியெல்லாம் அந்த குழந்தைய வந்து நம்ம கேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸை வந்து உங்கள் சார்பாக நான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஹவ் ஆர் யூ? ஸோ ஸ்வீட். இப்போ வந்து ப்ரெக்னென்சி உமனுக்கு ஸ்கேன் அடிக்கடி எடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து கரெக்டாக வளர்றாங்களா, ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்காக வந்து டெவலப் ஆகுதான்றதை பார்க்குறது. என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே ஸ்கேனில் கண்டுபிடிப்பீங்க சார்? ஸோ குழந்தைங்க கருவில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வர மோஸ்ட் காமன் இஷ்யூஸ் வந்து யூரின் வர பாதையில், கிட்னிலையும் கிட்னிலேருந்து கீழே யூரின் வர பாதையில், பிளாடர்லையும் யூரின் தேக்கம், அதாவது பெல்வி எக்டேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரின் வர பாதையில் வந்து வீக்கம் ஜாஸ்தியாக இருந்து ஸ்கேனில் தெரியும் நம்மளுக்கு. தட் இஸ் த மோஸ்ட் காமன் அனாமலி தட் இஸ் பீயிங் பிக்ட் அப். ஸோ அது இருந்துச்சுன்னா த சைல்ட் ஹேஸ் டு பி ஆன் ஃபாலோ. அதாவது ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அந்த லேடிக்கு வி ஹவ் டு டூ த ஸ்கேன் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் வி ஹவ் டு செக் அந்த வீக்கம் எப்படி இருக்குது, குறையதா இல்லையா, அதுக்கு எதாவது இன்டர்வென்ஷன் தேவையான்றது இந்த சைல்ட் ஹாஸ் பி கெப்ட் ஆன் ஃபாலோ. அதை விட நம்மளுக்கு ஸ்கேன்ஸில் வேறு என்ன வரும்னா, லங்கில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வரும், இல்லை குடலில் ஏதாவது அடைப்பு இருக்குது, இல்லை கட்டி மாதிரி தெரியுதுன்றது சொல்லுவாங்க. ஸோ தோஸ் சில்ட்ரன் ஹாவ் டு பி ஃபாலோட் அப் ஆஃப்டர் தே ஆர் டெலிவர்ட் இஃப் அன் இன்டர்வென்ஷன் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கிறது. குழந்தைக்கு எப்படி சார்? அந்த குழந்தை வந்து கருவில் தான் இருக்குது, அப்போ தான் உருவாகியிருக்கு, அது எதுவும் பெருசாக சாப்ட்ருக்காது எங்களோட நாலேஜ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்? குழந்தை உருவாகிறதுலேயே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, வென் இட் இஸ் பீங் ஃபார்ம், அதாவது உருவாகிற டைம்லேயே ஏதாவது ஒரு பாத்வேல ஏதாவது இஷ்யூ இருந்து, இல்லை ஏதாவது அடைப்பு ஏதாவது ஒழுங்காக உருவாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற பாக் வந்து இங்கே தான் செய்யும். ஸோ அந்த வீக்கம் ஈஸியாக நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் அது பார்த்ததுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு டயக்னோஸ். வி ஓன்ட் பி ஏபிள் டு டயக்னோஸ் பர் சே, we will have a suspicion. ஸோ இதெல்லாம் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், இந்த வாரம்லாம் ஸ்கேன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆன்டினேட்டல் ஃபைண்டிங்ஸ் வி அட்வைஸ் த பேரண்ட் ஆஃப்டர் டெலிவரி எப்போ ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணுன்றது சொல்லிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா மதருக்கு அந்த சிம்டம்ஸ் காமிக்கும்ல. ஸோ மதருக்கு அன்லைக்லிங்க. ஸோ மதருக்கு சிம்டம் தெரியாது. அன்லைக்லி மேக்ஸிமம் என்ன தெரியும்னா, அந்த நீர் அளவு கம்மியாக இருக்கும் சிலருக்கு, ஒரு சில பேருக்கு நீர் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ தட் மே ஆர் மே நாட் பி ரிலேட்டட் டு த சைல்டு. ஸோ சைல்டுனால வர இஷ்யூஸ்னால் கிட்னி வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு யூரினே கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அந்த நீரே வந்து குழந்தை போகிற யூரின் தான் அந்த நீர். ஸோ அந்த நீர் வந்து யூரின் கம்மியாக போகுது அப்படின்னா அந்த நீர் அளவு ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு நீர் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது குடல் அடைப்பு, மூச்சுக்குழ, அந்த உணவு குழ அடைப்பில் தான் இருந்துச்சுன்னா அந்த நீர் அளவு ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வச்சு சஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் வந்து குழந்தைக்கு பண்ணுற ஸ்கேனில் தான் தெரியும். இப்போ குழந்தை பிறந்துருச்சு, நியூ பார்ன் பேபி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்றப்போ, பட் ஒரு பிறந்த குழந்தை நியூ பார்ன் பேபி யூரின் போகிறது வந்து நார்மலாக தான் இருக்கும், அது தெரியாது பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. என்ன மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு அந்த நியூ பார்ன் பேபிக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஸோ யூரின் போகிறப்போ அந்த யூரினரி ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிப்ளிங் மீன்ஸ் ஒழுங்காக ஸ்ட்ரீம், ஒரு குட் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின் இல்லாமல் யூரின் சொட்ட பக்கத்துலேயே போகுது. ஓகே, ஸோ விதவுட் அ poor good stream of urine, if the child is having a dribbling of urine, then we have to suspect some issue with the bladder. எதோ ஆண் குழந்தையாக இருந்தால் போஸ்டர் யூரித்ரல் வால்வ்னு சொல்லுவோம், இல்லை நியூரோஜெனிக் பிளாடர் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி தான் வி மைட் ஹாவ் டு
டயக்னோஸ் என்ன இஷ்யூ போகுதுன்றது வேல்யூட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி அந்த குழந்தை நியூபார்ன் பேபி வந்து யூரின் கண்டினியூஸாக போயிட்டே இருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க இப்போ பெரியவங்களே வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணால் டயபிட்டிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி நியூபார்ன் பேபி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அது வந்து இட்ஸ் நார்மல் ஒரு கொஞ்சம் நம்ம இட்ஸ் குவைட் நார்மல். ஏன்னா சைல்டுக்கு அந்த கண்ட்ரோல் பெருசாக இருக்காது. தே வில் பாஸ் யூரின் ஆஸ் அண்ட் வென் தே ஃபீல். அந்த பிளாடர் கண்ட்ரோல் சுத்தமாக இருக்காது டில் த சைல்டு டர்ன்ஸ் 1. ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பெருசாக இஷ்யூன்னு சொல்ல முடியாது. பட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அது கூட வந்து லெத்தார்ஜி, சோர்வு, லூஸ் டூல்ஸ், ஃபீவர்லாம் இருக்குன்னா யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி யோசிக்கணும். ஸோ சும்மாவே யூரின் போகிறது பிரச்சனை கிடையாது. ஓகே. ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போயிட்டு அது கூட லூஸ் மோஷன், ஃபீவர், வயிறு வலி, சோர்வு, சாப்பாடு பால் எடுக்காமல் இருக்கிறதுலாம் தென் தட் வில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் சம் இஷ்யூ, பாசிபிளி யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இப்போ மதர் வந்து நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை டெலிவர் ஆனதுக்கப்புறம் அந்த கர்விங் இருக்கும் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியாமல் சில ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ கொடுக்குற அந்த பிரெஸ்ட் மில்க்னாலையும் குழந்தைக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லைக்லிங்க. த மதர்ஸ் ஃபுட் இஸ் அன்லைக்லி டு அஃபெக்ட் த சைல்டு. ஸோ அந்த எந்த விதத்துலையும் அது இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த சைல்டு அன்லஸ் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதே வழியே இட் ஒன்ட் அஃபெக்ட் த சைல்டு ஜென்ரலி வாட் எவர் த மதர் ஈட்ஸ். ஓகே. இப்போ நியூபார்ன் பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கன்ஸில் இப்போ குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ்லாம் நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வேறு என்ன மாதிரியான ஆர்கன் இஷ்யூஸ்லாம் குழந்தைக்கு வந்து இப்போ வரத்துக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார்? ஸோ இப்போ கிட்னி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரியில் சிஸ்டம்னு சொல்லிட்டு வரும். ஓவரினா கருமுட்டையில் வந்து சிஸ்டர் நீர் கட்டி மாதிரி வந்து வயிறு ஃபுல் ஆக்கிவே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி குவைட் ஃப்ரீக்வெண்ட் வி சீ இட் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்போ இந்த குடலில் வீக்கம் இருக்கும். ஸோ குடலில் வீக்கம்னா மெசென்ட்ரிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். குடலுக்கு வர ரத்த ஓட்ட பாதையில் ஒரு வீக்கம் வந்து அது பெருசாகிட்டே இருக்கும். அது கூட சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு கோலிடோக்கல் மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது கல்லீரலேருந்து இறங்குற பாதையில் ஒரு வீக்கம் இருக்கும். அது கூட சம்டைம்ஸ் ஆன்டினல் ஸ்கேன்ஸில் பிக்கப் பண்ணலாம். வயிறு விட்டிங்கன்னா நெஞ்சில் லங் சிஸ்ட், அதாவது கன்ஜெனிட்டல் லங் மால்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நுரையீரலில் ஏதோ ஒரு கட்டி இருந்து அது வந்து சம்டைம்ஸ் குறையும், சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். As and when the child develop ஆக தான் we'll be doing screening ultrasounds and screening x-rays and CT if required. So அதை வச்சு தான் we'll be able to identify. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி we have a protocol for that. Procedures. அதே மாதிரி பேபிஸ் அப்படின்னு வரும்போது சர்ஜரிக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க. நியூபார்ன் பேபின்னு அப்படின்லாம் அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சா சார்? அதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களாம் சர்ஜரி பண்ணி ஈஸியாக சரி பண்ணிடலாம், இல்லை கொஞ்சம் நம்ம கேர் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு? குழந்தைங்களுக்கு சர்ஜரி இஸ் நாட் த சேம் அஸ் டூயிங் சர்ஜரி ஃபார் அடல்ட்ஸ். ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு வி ஸ்டில் ஹாவ் டு கிவ் லிட்டில் மோர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். கொஞ்சம் நான் சில்ட்ரனுக்கு அடல்ட்ஸுக்கு இருக்க மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் சிம்டம்ஸ் வெளியே தெரியாது. சில்ட்ரன் ஈஸிலி ஹைட் தர் சிம்டம்ஸ், அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அண்ட் அவங்களோட ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டமும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் பீங் செட், சர்ஜரி வந்து வித் அ குட் டீம் we can do a good number of cases with a good support team. இப்போ பீடியாட்ரிக் அனஸ்தெசிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் இருக்காங்க, இவங்களோட சப்போர்ட் பீடியாட்ரிக் நியோனட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ வித் தீஸ் டீம்ஸ் we will be able to push our limits to ஒரு ரெகுலராக பண்ணுறதோட ஒரு லிமிட் தாண்டி we can do with a good support team. ஓகே. ஸோ அந்த டெக்னாலஜி ஹெல்ப்பால் நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். டெக்னாலஜி அண்ட் டீம் கண்டிப்பாக டீமோட ஹெல்ப்பும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், டேப்பர்னால வந்து இப்போ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ நியூபார்ன் பேபிஸ்க்கு டேப்பர் இல்லாமல் மாமால இருக்க முடியாது, ஏன்னா எல்லாம் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு வருது, அப்படி வர்றதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ டைப்பர் இஸ் அ காமன் காஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட். அதாவது யூரின் போகிற பாதையில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் இந்த டைப்பர் யூசேஜ் தான். ரெகுலர் டைப்பர் யூசேஜ்னால இந்த ஆண் குழந்தைங்களுக்கு அந்த யூரின் போகிற பாதையில் அந்த ஸ்கின் ஒட்டிக்கும், டைட்டாக ஒட்டிக்கும். ஸோ அது தட் வில் காஸ் அ லாட் ஆஃப் யூரினரி ரிட்டென்ஷன் அந்த ஏரியாவில். அண்ட் தட் வில் காஸ் ஃப்ரீக்வெண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பெண் குழந்தைங்களுக்கும் சேம் தான், வல்வல் சைனிக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரின் போகிற பாதையில் ஃபுல்லாக அந்த ஸ்கின் ஒட்டிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வி அட்வைஸ் டு அவாய்ட் டைப்பர்ஸ். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டாக்டர் நாங்கள் வெளியே போகிறப்ப போடுறோம், அதுவும் வீட்டில் ரெகுலராக போடுறோம், தூங்குறப்ப மட்டும் போடுறோம். ஸோ தூங்குறப்ப போடுற டைப்பரும் இட் கவுண்ட்ஸ் அஸ் ரெகுலர் டைப்பர் யூசேஜ் தான். ஸோ அதுவும் ரெகுலர் டைப்பர் யூசேஜ். இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தட். கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பட் இஃப் யூ கெட் ட்ரெயின், யூ ஹேவ் டு ட்ரெயின் த மதர் அண்ட் த சைல்டு ஆல்சோ டு கெட் அவுட் டு கம் அவுட் ஆஃப் த டைப்பர் ஹேபிட். அதாவது வந்தீங்கன்னா டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். வி கேன் அவாய்ட் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். என்ன மேஜர் ரிஸ்க் இருக்கும் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் கொஞ்சம் விமென்ஸ்க்கே வந்து இந்த பேட் வந்து நிறைய காட்டன் ரிலேட்டடாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் பேட் கேன்சர் கொடுக்குன்ற அவேர்னஸே இப்போ தான் விமென்ஸுக்குலாம் ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தையோட டைப்பர்லையும் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கா சார்?
I actually don't know about that. No, okay. எனக்கு தெரியல actually. Okay. I'm not sure. ஓகே. ஸோ என்ன மாரி நீங்க இப்ப சொன்னீங்க, அந்த டயப்பர்லாம் கொஞ்சம் அதெல்லாம் மாத்தணும் அப்டின்னா, என்ன மாரி ஆல்ட்ரேஷன் வந்து அந்த மாம் வந்து பண்ணலாம்? So the mom can try something called as an absorbable sheet, urinary sheet. தூங்குறப்போ absorbable sheet மாதிரி கீழே போட்டுட்டு ஓகே. அது மேலே தூங்க வைக்கலாம் குழந்தை. ஸோ it won't retain fluid. So it is into the atmosphere. So urine அந்த இடத்துல தங்கி இருக்கிறதுனால தான் all these issues we are facing. So மோஷன், எஸ்பெஷலி மோஷன் போனாங்க அப்படின்னா அந்த டயப்பருக்குள்ளேயே இருக்கும். தட் வில் காஸ் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அது இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ வென் த சைல்டு இஸ் அவுட் இன் த ஓப்பன், அதாவது ஒரு அப்சார்பிள் ஷீட் மாதிரி போட்டுட்டு அதில் படுக்க வச்சுட்டாங்கன்னா வி ஒன்ட் ஃபேஸ் ஆல் தீஸ் இஷ்யூஸ். அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்போசபிள் ரீயூசபிள் டயப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட மேபி தே கேன் ட்ரை. பட் பெட்டர் டு லீவ் த சைல்டு அவுட் இன் த ஓப்பன். ஆஸ் அண்ட் வென் த சைல்டு பாசஸ் யூரின் மோஷன் எப்போ போகிறாங்களோ உடனே க்ளீன் பண்ணி மாற்றுறது கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் தே கம் அவுட் ஆஃப் இட் they'll get a lot of benefits if they try to use that. இப்போ சில மதர் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி டயப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு யூரின் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த யூரின் போய் இந்த குழந்தைக்கு அந்த இடம் மட்டும் ரொம்ப வெட்டாக இருக்கும். அதனால இன்ஃபெக்ஷன் வருமா சார்? அதனால நல்ல ஸ்கின் இரிட்டேஷன் ஆகி ஃபுல்லாக அந்த எக்ஸ்கோரேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப நேரம் ஈரமாகவும் இருக்கக்கூடாது ஆப்வியஸ்லி. ஸோ ஆஸ் அண்ட் வென் சொல்கிற மாதிரி குழந்தை போக மாற்றிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அது மதர் வந்து கொஞ்சம் கூட இருந்து கேர் பண்ணி கூட இருந்து பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த வாஷ் எல்லாம் கூட நிறைய என்ன சொல்கிறது, ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரிலாம் நம்ம கைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேபி வாஷ், அந்த மாதிரி பேபி ஆயில் இதெல்லாமும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ்லாம். அதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்டடா? பேபி ஆயில் இஸ் ஆல் ரைட். ஸோ இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு அந்த மோஷன் போன உடனே துடைக்கிறதுக்கு தே ஹேவ் டு யூஸ் அ க்ளீன் காட்டன் கிளாத். ஓகே. நார்மல் தண்ணி வச்சு துடைச்சாலே போதும். தொடச்சிட்டு வைப் பண்ணிட்டு தே ஹேவ் டு யூஸ் அ நான் சென்டட் சோப். அதாவது ஏதோ ஃப்ளேவரிங் இல்லாத ரெகுலர் சோப், குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சோப்லாம் இருக்குது, அது எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டர். ஸோ எது இங்கே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், இந்த வைப்ஸ் இருக்கும், பேபி வைப்ஸ் எடுத்து அந்த பேக்கெட்டில் இருக்க எடுத்து வைப் பண்ணுற மாதிரி, தட் வில் கண்டெயின் சம் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால். ஸோ அது ரெகுலராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கின் எக்ஸ்கோரேஷன், ஸ்கின் அல்சரேஷன், பிரேக் டவுன் அதெல்லாம் ஆகிறதுக்கு குவைட் ஃப்ரீக்வெண்ட். யூ சீ தட் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அதே மாதிரி இந்த பேபி ஆயிலெலாம் குழந்தைக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. பட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேபி ஆயில் வந்து ரெக்கமெண்டட் சார்? கடையில் வாங்கி நம்ம பண்ணுற அந்த பேபி ஆயில் போடலாம். சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் இஸ் அட்வைசபிள். பட் ரொம்ப மசாஜ், டீப் டிஷ்யூ மசாஜ், அந்த நீவி விடுறது அதெல்லாம் வேண்டாம். ரெகுலர் ஜென்டில் மசாஜ் இஸ் அட்வைசபிள், நாட் டீப் டிஷ்யூ மசாஜ். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குற ஃபுட்டுனாலேயும் நிறைய இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த உள்ள அந்த ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ஆர்கன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து அந்த பிரெஸ்ட் மில்க்னால நடக்காதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வேறு என்னென்ன மிஸ்டேக் அந்த மாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி அந்த குழந்தையோட ஆர்கன்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேயே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த யூரினரி சிஸ்டம், டயப்பர் யூசேஜ் தான் முக்கியமாக சொல்லுங்கள். அது மூலியமா உள்ளேயும் போய் அஃபெக்ட் ஆகும். உள்ள கண்டிப்பாக அந்த மோஷன் போகிற மோஷனில் இருக்கிற பாக்டீரியா தான் யூரினரி ட்ராக்டுக்குள்ளே போயிட்டு, தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அது ஒன்று தான். ஸோ குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ்ன்னு ஏதாவது இருக்குது, அதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஹோம் ரெமெடிசின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இந்த வசம்பு கொடுப்பாங்க, கவுஸ் மில்க் கொடுப்பாங்க. ஆல் தீஸ் ஆர் காசிங் அ லாட் ஆஃப் கட் இஷ்யூஸ் இன் சில்ட்ரன். ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த அம்பிளிகஸ் தொப்புள் கொடியே வந்து ஃபுல்லாக கறிக்கு போய் வந்தெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. குடல் இன்ஃபெக்ஷன், நெக்ரோடைசிங் இன்ட்ரகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வசம்பு கொடுத்து குடல் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகி போய் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஸோ அதெல்லாம் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்ற இதில் வந்து பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ் இஷ்யூஸ். ஏதாவது இஷ்யூ இருந்தால் உடனே கோ டு யுவர் லோக்கல் பீடியாட்ரிஷியன். யாரும் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா அவங்கள்ட்ட போய் காமிச்சிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு வாட் எவர் தே சஜஸ்ட் யூ கேன் ஃபாலோ. தட் இஸ் மை சஜஷன். குட் சார். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், குழந்தைக்கு தொப்புளில், அதாவது நியூ பார்ன் பேபியாக இருக்கட்டும் இல்லை 1 month பார்ன் ஆனதுக்கப்புறம் குழந்தையோட தொப்புளில் வந்து ஆயில் வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரியவங்க பண்ணுவாங்க. பட் அதனால் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு நிறைய ஆயிருக்குன்ற மாதிரி சில வீடியோஸ். ஸோ அதில் ஃபாரின் பாடி ரியாக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். என்னென்னா எனிதிங், அதாவது அந்த இப்போ ஆயிலெலாம் உள்ளெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஜென்ரல் டிஷ்யூ மசாஜ் பண்ணுற மாதிரி அங்கே எல்லா இடத்துலையும் வைப் பண்ணுற மாதிரி அங்கேயும் வைப் பண்ணாலே போதும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஆயில் போடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். இட் இஸ் நாட் அட்வைசபிள். இன்னொரு விஷயம், அந்த குழந்தைங்க வந்து என்ன எப்போ எடுத்து வாயில் போடுறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு மதர்ஸ்க்கு ஏதாவது டிப்பு ஆஸ் அ டாக்டராக அவங்களால கொடுக்க முடியுமா? ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பும் போதும் குழந்தை வந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஒரே ஒரு சஜஷன் would be ப்ரிவென்ஷன் தான். கண்டிப்பாக இட்ஸ் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன். ஃப்ளாஷ் செகண்டில் போய் எடுத்து டக்குன்னு வாயில் போட்டுருவாங்க. ஒன்லி திங் இஸ் ப்ரிவென்ஷன். இப்போ டாய்ஸ்லாம் இருக்குன்னா அதில் குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டாய்ஸ் வாங்க வேண்டாம். இப்போ வீட்டில் ஏதாவது கீழே பார்க்குறப்ப ஏதாவது சம்திங் ஏதாவது சின்னதாக வாயில் போடுற மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தாங்கன்னா எடுத்து கொஞ்சம் ஊற வைக்கிறது பெட்டர். அது பக்கத்தில் யாராவது கேர்டேக்கர் யார் பக்கத்தில் இருக்காங்களோ தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த சைல்டு. கண்டிப்பாக திரும்புறப்போ அந்த எடுத்து போடுறதுலாம் இட்ஸ் குவைட் ஃப்ரீக்வெண்ட். எவ்வளோ கேர் எடுத்தாலுமே நடக்கும். பட் எது உள்ளே போகுதுன்றதை வச்சு த சிவியாரிட்டி வேரிஸ்.
இப்போது ஒரு சில குழந்தைங்க பட்டன் பேட்டரிலாம் முழுங்கிட்டு வரும், அதெல்லாம் ரிஸ்க்கு. முழுங்கிட்டே வந்துடுவாங்க, பேட்டரி முழுங்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. மேக்னெட் முழுங்கிட்டு வருவாங்க, பின்லாம் முழுங்கிட்டு வருவாங்க. ஒரு சில பின் ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முழுங்கிட்டுலாம் வருவாங்க. ஸோ வி கான்ட் ப்ரிவெண்ட் ஆல் தோஸ். த பெஸ்ட் வேஸ் ப்ரிவெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எதாவது கண்ணில் பார்க்குறோன்னு எடுத்து ஓரமாக அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் த சில்ட்ரன் வைக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் அந்த பின்னெல்லாம் சொல்லும்போது கேட்கும் போதே ரொம்ப ட்ராஜடிக்காக இருக்குது. ஏன்னா அந்த பின் உள்ள அவங்க முழுங்கும் போதே அது கீரும் இல்லை சார், அதனால அவங்களுக்கு புண் வரும்ல. அது எப்படி போகுன்றது இருக்குங்க. இப்போ பின்னோட எந்த ஆங்கிளில் உள்ளே போகுதுன்றதுக்கு பின் ஃபேஸிங் டவுன்னா இங்கே போய் குத்திக்கு நின்றோம். ஸோ இப்போ இந்த குழந்தைங்க நிறைய இந்த மாதிரி நீங்கள் முழுங்குவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு கொஷின் வருது. குழந்தைக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போதும் அதில் வந்து அந்த ஃபர் டாய்ஸ், அந்த நூல் இருக்க டாய்ஸ், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்காதீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? சி எனி டாய் தட் யூ கெட், அதில் ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஸ் தென், இப்போ மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் தட் டஸ் திஸ் இந்த ஸ்வாலோயிங் வந்து லெஸ் தென் 3-4 years. அதுக்கு மேலே அவங்க பண்ண போகிறதில்ல. ஸோ அன்டில் த சைல்ட் crosses இந்த 4 years ஏஜ், பட் டில் தட் சைல்ட் அட்டைன்ஸ் தட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்க மாதிரி டாய்ஸ், இந்த குட்டி பேட்டரி இருக்க மாதிரி டாய்ஸ் அண்ட் ரொம்ப அந்த ஃபர்ரி டாய்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சேஃப். ஜஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் வே இதில். கண்டிப்பாக. அண்ட் அந்த குழந்தையோட டீத் க்ரோவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு இன்னும் டீத் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சீக்கிரம் வந்தாலும் பயந்துருவாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சே, இதனால் ஏதோ இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மந்தில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், எது நார்மல், எது கொஞ்சம் அப்நார்மல்? ஸோ குழந்தை வந்து ஒரு 1 year அரௌண்ட் தட் 10 months, நாட் மை ஏரியாங்க ரொம்ப ஒன்று இதில் வந்து நியூ பார்ன், அதாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு சில குழந்தைங்களுக்கு பல் இருக்கும், ப்ரீ நேட்டல் டூத் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அப்நார்மல். ஸோ குழந்தை அப்படி பிறந்த குழந்தைக்கு பல் இருக்குது, மேல் பல் கீழ் பல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது லாச் பண்ணி பால் குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பல் எடுத்துருவோம், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பால் குடிக்கும். தென் when the child develops goes to around 1 year 1.5 பல்லு ரெகுலர் மில்க் டீத் முளைக்கும், அது நார்மலாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சீசனில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கிளைமேட் வேறு ரொம்ப நிறைய சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்தில் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி வித் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, the hydration of the child. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தை பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்காங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது பார்க்கணும். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி வித் சில்ட்ரன் ஹூ கோ அவுட். இப்போது ஸ்கூல் ஏசி ஸ்கூலோ இல்லையோ, வாட் எவர் இட் இஸ், தே ஹாவ் டு ஹைட்ரேட் த சைல்டு. இன்னொன்று ஸ்கூல்ஸில் இப்போ சின்ஸ் த சில்ட்ரன் ஹாவ் ஜாயின் ஸ்கூல் அகைன், ஸோ ஸ்கூல்ஸில் ரெகுலராக என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலராக பாத்ரூம் போகிறதில்ல, டீச்சர் பாத்ரூம் போகிறதுக்கு விடுறதில்ல, அலோவ் பண்ணுறதில்ல. வெரி காமன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இட் இஸ் பீன் குவைட் காமன். என்னென்னா குழந்தை வந்து அந்த யூரின் வர சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னா, த சைல்ட் ஷுட் நாட் ஹோல்ட் பேக் தி யூரின் அடக்கி வைக்கவே கூடாது. ஸோ யூரின் வர மாதிரி இருக்குனாலே த சைல்ட் ஹேஸ் டு கோ டு த ரெஸ்ட் ரூம் அண்ட் வாய்ட் த என்டையர் யூரின் மொத்தமாக எம்டி பண்ணிட்டு தான் வந்து உட்காரும். ஸோ சைல்டால் இஃப் த பிளாடர் இஸ் ஃபுல், சைல்டால் ஃபஸ்ட்டு கிளாஸும் கவனிக்க முடியாது. அண்ட் அந்த யூரினரி ரிட்டென்ஷன், அதாவது ரிட்டைனிங் த யூரின், அந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ த சான்ஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கோஸ் அப் வெரி ஹை. ஸோ குழந்தையால் அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் ஆகும். ஸோ குழந்தைக்கு அந்த as and when the child feels full, the child has to empty the bladder and come back to the class. That is suggestion that we can give class teachers. இப்போ இந்த இதில் நான் ஒன்று கேட்குறேன், குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ்லாம், நீ அடிக்கடி யூரின் போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மேம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸோ தண்ணி குடிக்காம அதிகமாக அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. இஸ் இட் கரெக்ட் சார்? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத ரெடியூஸ் பண்ணுறது நல்லது இல்லை? ரெடியூஸ் டியூரிங் த ஸ்கூல் ஹவர்ஸ், சன் டைமில் வந்து நாட் ரியலி. ஸோ டியூரிங் ஈச் அண்ட் எவ்ரி பிரேக் த சைல்ட் ஹேஸ் டு கன்சியூம் வாட்டர், அதில் டவுட்டே கிடையாது, அது நோ கொஷின் அபவுட் இட். குழந்தைக்கு ரெகுலராக யூரின் வருது, அதாவது சில குழந்தைங்களும் 1 in 10-15 minutes யூரின் வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றது முதல்ல பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி ரெகுலராக போகிறாங்க, உள்ள பிளாடரில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, பிளாடரால் யூரின் ஏன் பிடிக்க முடியலன்றது பார்க்கணும். அவங்களை எவாலுவேட் பண்ணிவிட்டு they have to start the children on certain medications to control their symptoms. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி will give them some amount of training. இது எப்படி இதிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது will give them some amount of training, that once a child goes through the training, the child will be able to control the urine better. Urinary tract infectionலேருந்து we can prevent the children. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக வந்து இவ்வளோ அழகாக பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.